கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தலைக்கவசம் அணியாமல் வந்த அதிகாரிகளுக்கும் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், அனைவரும் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்பது கட்டாயம், அதுதான் விதி. ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அதிகாரிகளே தலைக்கவசம் அணியாமல் வருகிறார்களா? என்ன விவரம்? அவர்களுக்கும் அபராதம் விதிக்கப்பட்டிருப்பதாக செய்தியில பார்க்கிறோம். விவரத்தை பதிவு செய்யும். கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே இன்று வட்டார போக்குவரத்து அலுவலர் மற்றும் போக்குவரத்து காவல்துறை திடீரென தலைக்கவசம் அணியாமல் வருபவர்களை கண்காணித்து வழக்கு பதிவு செய்தார்கள். குறிப்பாக கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அரசு ஊழியர்கள் வரும் அவர்களுக்கு கூட தலைக்கவசம் அணியாத காரணத்தினால் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொண்டாலும் அதே சமயத்தில் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்தால் இது பொதுமக்களும் கொண்டு சேரும் என்ற காரணத்தினால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வந்த தலைக்கவசம் அணியாத பல அதிகாரிகளுக்கு 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அந்த வழியாக சென்ற பொதுமக்களுக்கும் அபராதம் விதிக்கப்பட்டது. அதே சமயத்தில் தலைக்கவசம் அணிந்து வந்தவர்களுக்கு பலரை பாராட்டி கை கொடுத்து அவர்களுக்கு கீச்செயினும் வழங்கப்பட்டது. உடனடியாக இந்த தலைக்கவசம் அணிய வேண்டும், மீண்டும் இதுபோல் தலைக்கவசம் அணியாமல் வந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற வட்டார போக்குவரத்து அலுவலரும் காவல்துறையும் இணைந்து எச்சரிக்கை விடுத்தார்கள். காரணம், அதிகாரிகள் முதலில் தலைக்கவசம் அணிந்தால்தான் பொதுமக்களை சொல்ல முடியும் என்ற காரணத்தினால் தற்போது வட்டார போக்குவரத்து அலுவலரும் போக்குவரத்து துறையும் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள். அது குறிப்பாக கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு உள்ளே வரும்போது பலரை சோதனை மேற்கொண்டு இந்த நடவடிக்கை ஏற்பட்டது. கடலூரில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர்.